எங்க புது வீட்டை சுத்தி பார்த்துடலாமா? வாங்க பாப்போம். எங்க வீட்டுல மொத்தம் 3 பைக் இருக்கு. 2 பேட்டரி பைக் இருக்கு, ஒரு பெட்ரோல் பைக் இருக்கு. இப்போ ஹாலை பார்த்துடலாம் வாங்க. இதுதான் எங்க வீட்டு ஹால். எங்க வீட்டு கெஸ்ட் இவங்க எல்லாரும் பேர் சொல்லலையா? சொல்லிடு. சொல்லு. இவங்க எல்லாரும் பேரு பெரியம்மாவோ அண்ணியோ ரவினா எங்க அம்மாவோ. அப்படியா? இதான் பேரா? உங்க வீட்டு மீன் தொட்டி இப்ப கிச்சன். இதுதான் கிச்சன். இது எல்லாமே ஏதோ வெரைட்டியா இருக்கு. இது கிளை கவுட், எங்க ஊர் கிளை கவுட். இது எங்க ஊர் சமையல் பண்ணுது. அடுத்து ஃப்ரிட்ஜ். ஓபன் பண்ணு. என்ன இருக்குன்னு பாருங்க. அவ்வளவுதானா? பத்தாச்சா? அப்ப மேல பாருங்க. மேல என்ன இருக்கு? நான் எல்லாமே செட் போடா. அதுன்னா அடுத்து பெட்ரூமுக்கு போலாமா? இதான் பெட்ரூம். இல்ல துணி தேய்ப்பாங்க. அப்படியே? ஆமா, அது பேரு தையல் மிஷின். அத அவளே சொல்லிட்டா. உன்னை விட அவ நல்லது. இது அது ரெண்டு பெட், இது ரெண்டு கம்பி. ஒரு வீட்டு இருக்கு, அதையும் காட்டுறோம். எங்க வீட்ல மாடிலயும் ஒரு வீடு இருக்கு, அதையும் காட்டுறோம். வாங்க போங்க. வாங்க. நீ ஊட காமி. வாங்க ஊட சும்மா காட்டு. ஊட பாத்தீங்க நீங்க? ஆமா. மறக்காம இது எங்க ஊர்லயும் மாடிலயும் ஒரு டிவி இருக்கு. இப்ப கிச்சன். இது மேல வீடு ஃப்ரிட்ஜ். அடுத்து சாமி ரூம். அது சாமி ரூம். லைட்டா போடுங்க. அது பூஜை ரூம். இது சிஸ்டம் எடிட் பண்றதுக்காக. வாங்க கரண்ட் காட்டுறோம். தெருல கட்ட கூடாது, இருக்கட்டும். சாமி பாக்கணும்ல. மேலயும் பெட்ரூம் இருக்கு. லைட்டா போடுங்க. பாருங்க இது எங்க ஊரு தல்வாடி. ஆமா. இது எங்க ஊரு பெட். ஆமா. அதுக்கு இது வாங்க. ஏய், இங்க வா. அது இத காட்டணும். அதெல்லாம் காட்ட வேண்டாம், நீங்க வா. அது ஏசி போடுது. ஏன்? அது ஏசி போடுது. அனி தூங்குவாங்க. ஏன் தூங்கும்போது ஏசி போட்டு தூங்குவாங்க. ஆமா. அதுக்கு மேலே கூட பொம்மையும் இருக்கு. அதுக்கு மேலே எல்லாமே பொம்மையும் இருக்கு. ஆமா. அதுக்கு இது எங்க அக்கா பண்ணுது. ஆமா. எங்க அக்கா பண்ணுது. வெளியில இட்டு. வேற? அதுக்கு இது ஒண்ணு. உட்கார்ந்து அப்படி ரசிச்சுட்டே இருக்கலாம் மழை பெஞ்சா. ஆமா. இப்போ ஒரு வழியா சொந்த வீடு வாங்கியாச்சு. வாழ்றீங்க, ஜெக ஜெகன்னு வாழ்றீங்க. அது எங்க ஊரு மண்ணி. முடிஞ்சுட்ட வாழ்க்கை. அது எங்க ஊரு மண்ணி. எத்தனைன்னு பாக்கும். மணி 9 மணியா? ஆம். இது எங்க ஊரு சுச்சி. ஆமா, உங்க வீடு சுச்சி தான். அது எங்க ஊரு சுச்சின்னு சொல்லுங்க. ஆமா, உங்க வீடு சுச்சிங்க, உங்க வீடு சுச்சிங்க. இது யார் வீடு? இது எங்க அண்ணி வீடு. ஆமா, உங்க பெரியம்மா பெரியப்பா வீடு. சரியா? கீழ உள்ளது உங்க சேர்மன் வீடு. மேல உள்ளது ரவி அண்ணா வீடு. ஆமா. வந்திருக்கோம். கெஸ்டா வந்திருக்கோம். சொல்லு. நாங்க வந்து கெஸ்டா சம்மர் லீவுக்காக வந்திருக்கோம் இங்க. நம்ம நாளையோட ஊருக்கும் போயிருவோம். ஆமா, அதனால தான் இன்னைக்கு வீடியோ எடுத்தோம். சரியா? ஒரே கமெண்ட், நீங்க புது வீடு வாங்கிட்டீங்களா? புது வீடு வாங்கி இன்னும் ஒரு நகை திருப்பாம இருக்கு. அதெல்லாம் சொல்ல கூடாது. இல்ல சொல்றேன், இன்னும் ஒரு நகை கூட ஒண்ணு திருப்பாம உட்கார்ந்துட்டு இருக்கு. பாதி திருப்பிட்டோம், ஆனா இன்னொரு திருப்பாம இருக்கு. அதுக்குள்ள புது வீடு. ஆமா, சரி போலாம். வந்து உட்காருவா. அதை விட்டுட்டு புது வீடு வாங்கியாச்சா, புது வீடு வாங்கியாச்சுன்னு எக்கச்சக்க கமெண்ட். அதனால இந்த வீடியோ. இது வந்து பாப்பாவோட அண்ணன் வீடு. அதாவது எங்க பாப்பாவோட அம்மாவோட அக்கா வீடு. சரியா? அதுக்குள்ள அப்படி பண்ணிட்டீங்க, பரவாயில்ல. நிறைய பேர் சந்தோஷத்துல தான் கேட்டாங்க. நம்ம புது வீடு வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சந்தோஷப்படுறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க.
தப்பா சொல்லல. இருக்குது எல்லாமே லைக் அதனால சந்தோஷத்துல எல்லாரும் நிறைய பேர் கேட்டாங்க. தப்பாலாம் யாரும் கேட்கல. கொஞ்சம் கடன் இருக்கு. கடன்னா வந்து வட்டி கடன் கிடையாது. அதாவது நகை வச்ச கடன் தான். நமக்கு ஒன்றும் பெருசாக வந்து அந்த கைமாத்து வாங்கினது கந்து வட்டி அப்படிலாம் கடன் கிடையாது. நமக்கு அந்த பழக்கம் கிடையாது, எப்பவுமே கிடையாது. ஆனால் கொஞ்சம் நகை கடன் மட்டும் இருக்கு. சரியா? மிச்சபடி நாங்கள் இன்னும் வீடு வாங்கலை. நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம். சரியா? நாளையிலேருந்து வீடியோ எங்கள் வீட்டில் தான் போடுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வருவோம் 2 நாள் லீவுக்கு. ஆமாம், திருப்பதிக்கு போகிறதுக்கு முன்னாடியும் இங்கேருந்து தான் கிளம்புவோம். ஆமாம், இங்கே தானே பஸ்ஸு. ஆமாம், பஸ்ஸு திருநெல்வேலி தானே. அப்போ எப்படி அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நைட்டில் இங்கே வந்துடுவோம்ல? ஆமாம், போவோம், ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறோம். பிறகு மறுபடியும் வந்துடுவோம், மறுபடியும் திருப்பதிக்கு போவோம், மறுபடியும் இங்கே வருவோம், ஊருக்கு போவோன்ட்டு மாற்றி மாற்றி. ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ வழக்கம்போல கிளம்பலாமா? இது எங்கள் பெரியம்மா, இது உங்களோட வீடு தான். இது வந்து 2வது அண்ணன் ரவி அண்ணன். ஆமாம், மேலே வீடு. மாடி வீடு என்னோட தான். ஃபர்ஸ்ட் அண்ணன் வந்து சரி. இது வந்து 2வது அண்ணி. ஃபர்ஸ்ட் அண்ணி வந்து ஊருக்கு போயிருக்காங்க, அதனால சேர்மன் வந்து பார்க்க போயிருக்காங்க. குழந்தை பிறந்திருக்குல்ல, அதனால பார்க்க போயிருக்காங்க. ஆமாம், கீழே உள்ள வீடு யாருக்கு? சேர்மன் அண்ணனோடது. ஆமாம், சரியா? கிளம்பலாமா?